கொண்டக்கடலையை நைட் ஃபுல்லாக ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். கொண்டக்கடலையை குக்கரில் மாற்றிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். கொண்டக்கடலையை வேக வச்சு எடுத்தாச்சுங்க. பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி எடுத்துக்கணும். தக்காளி 2 இல்லைன்னா 3 கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 சில்லு தேங்காய் அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேங்க. மொத்தப்பொடி 1.5 டீஸ்பூன், தனியா பொடி 1/2 டீஸ்பூன், பெருங்காயம், கரம் மசாலா, சால்ட் இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேங்க. இஞ்சி பூண்டு மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இண்டக்ஷன் ஸ்டவ்வில் செய்யலான்னு எடுத்து வச்சுருக்கேங்க. இதுக்கு வந்து நீங்கள் இண்டக்ஷன் பேஸ் கடாய் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் அது இல்லைன்னா இந்த மாதிரி எவர் சில்வர் பாத்திரம், ஃப்ளாட்டாக இருக்கிற பேஸ் ஃப்ளாட்டாக இருக்கிற பாத்திரம் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் குக்கர் பாத்திரம் எடுத்திருக்கேங்க. இதில் கொஞ்சம் ஆயில் போட்டு சூடாகட்டும்னு வச்சுருக்கேங்க. ஆயில் சூடாயிடுச்சுங்க. இப்போ கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா பொரிஞ்சு வந்துருச்சுங்க. இதோட வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக வதக்கணும் வெங்காயத்தை. வெங்காயம் வதங்கட்டுங்க. வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டா அரைச்சது, கொத்தமல்லி இதையும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணுங்க. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சுங்க. இது கூட இந்த மொத்தப்பொடி, தனியா பொடி இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இதையும் நல்லா கிளறி விடணுங்க. வெங்காயம், தக்காளி இது எல்லாமே வதங்கி வந்துருச்சு. இதில் வந்து நான் தேங்காய் பாலையும் ஊற்றி கொஞ்சம் அந்த சுண்டல் வேக வச்ச தண்ணியும் சேர்த்து ஊற்றி கொதிக்க வச்சிருக்கேங்க. இது நல்லா கொதிச்சு வத்தின உடனே அந்த கொண்டக்கடலையை நம்ம இதோட சேர்த்துக்கணும். இது நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. கொஞ்சம் தண்ணியும் வத்திருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த கொண்டக்கடலையை இதோட சேர்த்துடணுங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. திருப்பியும் கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும். தண்ணி ஃபுல்லாக வத்திருச்சு. இந்த அளவுக்கு இந்த பதத்துக்கு வரும்போது நம்ம இறக்கிடலாங்க. சன்னா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சன்னா கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இது பிரெட்டு, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க.